வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் மாப்பிள்ளைக்கு பெரிய மனசு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். முரளிக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்தாள் தாய் வைதேகி. ஆனால் அவன் எடுக்கவில்லை. என்னங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் நம்ம கிளம்பணும். இவன் இன்னும் வீட்டுக்கு வரலையே. வருவான், பொறுமையா இரு. இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள நமக்கு வயசாகிடும் போல. மனைவி சொன்னதை கேட்டு கோவிந்தன் சிரித்தார். என்னங்க சிரிக்கிறீங்க? நமக்கு வயசாயிடுச்சு வைதேகி, மறந்துட்டியா? கிண்டல் பண்ணுறீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பேசி கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் முன் கார் வந்து நின்றது. மகள் நளினி கணவன் ஹரியுடன் உள்ளே வந்தாள். அம்மா கிளம்பலாமா? என்ன கிளம்புறது? உங்கள் அண்ணன் இன்னும் வரலையே. வரலையா? ஆமாம். ஃபோன் பண்ணியாம்மா? பண்ண எடுக்க மாட்டானே. என்னங்க, நீங்கள் போய் அண்ணனை கூட்டிகிட்டு வாங்க. ஹரியும் கிளம்பினான். கார் அந்த பெரிய அலுவலக கட்டிடத்திற்கு முன் நின்றது. உள்ளே வந்த ஹரியை பார்த்த மேனேஜர் பரமசிவம், வாங்க சார் உட்காருங்க. முரளி எங்க? மீட்டிங்கில் இருக்காரு. நான் வந்த விஷயத்த சொல்லுங்க, போங்க. அது வந்து சார். என்னாச்சு? மீட்டிங் முடிகிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னார். நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அப்புறம் உங்கள் சார் வெளியில் வருவார். போங்க. 10 நிமிடம் கழித்து முரளி வெளியே வந்தான். டே முரளி, இந்த ஷட்டில் அழகாக இருக்குடா. டேய் மழுப்பாத, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க போகிறோன்னு தெரியாதா? தெரியும். பின்ன ஏன் லேட் பண்ணுற? எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைடா. ஏன்? இன்னும் நிறைய சாதிக்கணும்னு தோணுது. ஏன் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டே சாதிக்கலாமே. புறப்படு. அத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. வரணுமா? இப்போ நீ என் கூட வரல, அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி சரி, பிளாக்மெயில் பண்ணாத, வரேன். இருவரும் சிரித்து கொண்டிருக்க அப்போது ஹரிக்கு ஃபோன் வந்தது. யாருடா? என் தங்கச்சி நளினியா? இல்லை, என் அம்மா தான் பண்ணுறாங்க. பேசு. சொல்லுங்கம்மா. ஹரி. அம்மா ஏன் அழுகுற? தங்கச்சிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுடா. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வாடா. இதோ வந்துட்டுமா. முரளி, என் தங்கச்சி யமுனாவுக்கு ஆக்சிடெண்ட்டா. உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். டேய், யமுனா விட முக்கியம் வேறு எனக்கு எதுவும் இல்லைடா. வட முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம். வீட்டில் கேட்டா நான் பேசிக்கிறேன். இருவரும் சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தனர். ஹரியின் தாய் சித்ரா அழுது கொண்டு இருப்பதை பார்த்த ஹரி, அம்மா எப்படியாச்சு? அவள் ஃப்ரெண்டு கூட ஸ்கூட்டியில் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு கார் ஓட்டிக்கிட்டு வந்தவன் வண்டியை இடிச்சிட்டான்ப்பா. 2 பேருக்கும் அடி. ஆனால் நம்ம யமுனாவுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு. முரளி, எனக்கு பயமாக இருக்குப்பா. அம்மா கவலைப்படாதீங்க, யமுனாவுக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். ஆமாம், அவளோட தோழி எப்படி இருக்கா? அவளுக்கு கைதான்ப்பா உடஞ்சிருக்கு. சரி, டாக்டர் வந்து எதனா சொன்னாரா? இன்னும் வரலப்பா. இந்த வராரு கீழே. டாக்டர், நான் பேஷண்ட்டோட பிரதர் ஹரி. இப்போது என் தங்கச்சி எப்படி இருக்கா? ஹரி, உங்கள் தங்கச்சிக்கு வலது கண்ணில் நல்லா அடிபட்டிருக்கு. அதனால் பார்வை போயிடுச்சு. டாக்டர், அறுவை சிகிச்சை பண்ணி வேறு கண்ணு பொறுத்துனா திரும்ப பார்வை வரும். நாங்கள் சொல்லி வைக்கிறோம். அவங்களுக்கு இப்போ ஓய்வு ரொம்ப முக்கியம். இப்போ மயக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க கண் முழிச்சதும் போய் பாருங்க சொல்லிவிட்டு டாக்டர் சென்று விட்டார். ஹரி அழுதான். என்னடா இப்படி ஆயிடுச்சு? இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல, யமுனாவுக்கு எதுவும் ஆகாது. நீ அம்மா கூட இரு, நான் ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிட்டு வரேன். அவன் சென்றதும், அம்மா தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு வந்துடும்னு டாக்டர் சொல்லிட்டாரு இல்லை. கடன் வாங்கியாவது யமுனாவுக்கு எப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம்மா. உன் பொண்டாட்டி நளினிக்கு சொல்லிட்டியா? இல்லைம்மா, இனிமேல் தான் சொல்லணும். போ, முதல்ல சொல்லு. ஹரி தன் மனைவிக்கு ஃபோன் செய்தான். அவள் எடுக்கவில்லை. முரளி, என்னடா, நீ வீட்டுக்கு போ, நான் அம்மா கூட இருக்கிறேன். சரிடா, நான் வீட்டுக்கு போயிட்டு விஷயத்த சொல்கிறேன். நளினி அனுப்புகிறேன். சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். 1 மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் முரளி. வீடு அமைதியாக இருந்தது. உள்ளே வந்தவன் தன் அறைக்கு செல்லும் பொழுது வழிமறைத்தாள் தங்கை நளினி. என்னன்னா போன மாதிரி உள்ளே போகிற? அம்மா, அண்ணன் வந்துடுச்சு. வைதேகி சமையலறையில் பாத்திரத்தை கீழே போடும் சத்தம் கேட்டது. அண்ணா, உன்னால் எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சுன்னு தெரியுமா? எனக்கு அது தெரியாது, விடு. உன் நாத்தனார் நளினிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கண்ணு போயிடுச்சு, அது உனக்கு தெரியுமா? ஓ சரி சரி. ஏய்,
என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன சரி சரின்ற? உன் நாத்தனார் பக்கம் ஹாஸ்பிட்டல் போகலையா? எதுக்குடா அவ போகணும்? அம்மா என்ன பேசுகிற? நான் சரியாக தாண்டா பேசுகிறேன். இவ ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பிச்சைக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அம்மா அவன் என்னோட நண்பன், மரியாதையாக பேசு. போடா வைதேகி, உள்ளே போ. உங்கள் புள்ளி எதுவும் சொல்லிடக்கூடாது, உடனே வந்துடுவீங்க. நளினி, அப்பா நீ உன் புருஷன் கூட தண்ணி கொடுத்துன்னு போனாலும் அவங்க உன் மாமியார் நாத்தனார்ன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சரி, இப்போதைக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க? நீ போய் பார்க்கலன்னா உன் புருஷனுக்கு உன் மேலே வெறுப்பு வருமா? ஹரி வேணும்னா கிளம்பு. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு நினச்சா உள்ள உங்கள் அம்மா கிட்ட வாய் வலிக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டு இரு. சொல்லிவிட்டு அப்பா சென்று விட்டார். அப்பாவுடன் முரளியும் சென்றான். நளினி உடனே புறப்பட்டாள். தன் மகள் செல்வதை பார்த்த கோவிந்தன், முரளி, அப்பா நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறியா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா. பாவண்டா, அவங்களுக்கு ஏன் தான் இப்படி சோதனை வருதுன்னு தெரியல. பொண்ணு வீட்டுக்காரங்க அம்மாவோட தூரத்து சொந்தம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரமாவது நம்ம சொன்ன மாதிரி பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா, நீ போய் குளிச்சுட்டு ஓய்வெடு. மகன் அறைக்கு சென்றதும் தன் அறைக்கு சென்று புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். நளினி மருத்துவமனைக்கு வந்தாள். ஹரி நின்று கொண்டிருப்பதை பார்த்தவள், ஹரி, யமுனா எப்படி இருக்கா? அவன் மௌனமாக இருந்தான். உங்களை தான் கேட்குறேன். நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஏன் எடுக்கல? நான் கவனிக்கலைங்க. அண்ணன் சொன்னதும் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் தெரியுமா? யாரு, நீயா? என்ன ஹரி ஒரு மாதிரி பேசுகிறீங்க? உங்கள் அண்ணன் திட்டிருப்பான், வந்திருப்ப. சரியா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? யமுனா மேலே எனக்கு அக்கறை இருக்குது. ஆமாம் ஆமாம், அக்கறை இருக்கிறவ தானே வீட்டில் பிரச்சனை பண்ணி கேவலமாக பேசி அவங்க வாயாலே நீங்கள் தண்ணி கொடுத்தணும் போங்கன்னு சொல்ல வச்சவ தானே. இதை பாருங்க, நீங்கள் என்கிட்ட சண்டை போடுற இதில் இருக்கீங்க. இல்லை, அத்தை இங்கே, அம்மா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன் நளினி, நல்லா கேட்டுக்கோ. இனி நம்ம அவங்க கூட தான் ஒன்றா தான் இருப்போம். ஹரி இரு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்லை, என்னால் ஒன்றா இருக்க முடியலன்னு நீ சொல்லுவ. உன் அம்மா வீட்டிலே இருந்துடு. நான் வாரத்துக்கு 3 வாட்டி வந்து பார்க்குறேன். தங்கச்சி வேலைக்கு போயிட்டு இருந்தா, எந்த கஷ்டமும் இல்லாமல் அம்மா இருந்தாங்க. இனி என்னோடய சம்பளத்தில் தான் எல்லா செலவுகளும் இருக்குது. என்னோடய சம்பளத்தை உங்ககிட்ட தர முடியாது. என் அம்மாவையும் தங்கச்சியும் நான் பார்த்துக்கணும். என்னை விட்டால் அவங்களுக்கு யார் இருக்கா? நளினி முறைத்தாள். என் முடிவை நான் சொல்லிட்டேன் நளினி, நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்ல? ச்சே, சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவளை பார்த்து கொண்டிருந்த ஹரியின் தோள் மீது கைப்பட்டதும் திரும்பி பார்த்தவன் அதிர்ந்தான். கண்ணீருடன் தாய் நின்று கொண்டிருந்தாள். அம்மா, ஏண்டா எங்களுக்காக உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிற? என்னம்மா பேசுகிற? எனக்கு நீயும் தங்கச்சியும் தம்மா முக்கியம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தானே தண்ணி கொடுத்ததுக்கு சம்மதிச்ச. அவளுக்கு நீங்களாம் வேண்டாம், நான் தான் வேணும்னு சொல்கிறா. அது தப்புமா. அவளாக என்னை எப்போ புரிஞ்சுக்கிறாளோ அப்போ நான் அவள் கூட வாழ்கிறேன். எனக்கு நம்ம யமுனா பற்றி தான் கவலையாக இருக்குமா. எனக்கும் அது தாண்டா கவலையாக இருக்குது. யமுனாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலையேடா. அழும் தாயை கண்டு அவன் கண்களும் குளமாகி போனது. வீட்டிற்கு வந்த நளினி கோபமாக சமையல் அறைக்கு சென்று ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீர் குடித்து கொண்டிருந்தாள். என்னடி, என்ன சொன்னாவும் புருஷன்? முரளி தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். என்னத்தை சொல்ல, ஆக்சிடெண்ட்டில் என் மாமியாரோட நாத்தனார் போய் சேர்ந்துருந்தா நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். பலார் என்று அறைந்தான் முரளி. என்ன பேசுகிற? இவ்வளோ மோசமான பொண்ணாடி நீ? டேய், எதுக்குடா இப்போ அவளை அடித்த? அம்மா, நீ தான் அவளை கெடுக்கிற. அவங்க 2 பேரும் பாவம்மா, உனக்கு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னு தெரியுமாண்ணா? எனக்கு ஃபோன் பண்ணான். நீ அங்கே வந்ததுலேருந்து அவன் உன்கிட்ட என்ன பேசின முதல் கொண்டு சொன்னான். ஹரி நல்லவன். இது மாதிரி பேசுகிறத அவன் கேட்டான், உன் கூட அவன் வாழ மாட்டான். நான் சொல்கிறத கேளு. அவன் சொன்னதை யோசிச்சுப்பாரு. நீயும் ஒரு பொண்ணு தானே. யமுனாவோட நிலைமையை நினச்சிப்பாரு. தண்ணி கொடுத்துன வேண்டாம், ஒன்றா சேர்ந்து வாடு. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நளினி. போத நிறுத்துடா. ஒன்றும் இல்லாத அவனுக்கு இவ்வளோ திமிருனா என் பொண்ணு ராணி போல் வாழ்கிறா. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? ஆமாண்ணா, என் விஷயத்தில் தலையிடாத. இது ஏன் வாழ்க்கை. அப்படியா? சரி, இனிமேல் உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். சொன்னவன் அங்கிருந்து சென்று விட்டான். 1 வாரம் சென்றது. பெண் பார்க்க சென்றான் முரளி. பெண் வீட்டார் கலகலப்பாக பேசினர். பெண்ணின் தாயார் மகளை அழைத்து வந்தாள். நளினி அண்ணன் காதருகில் வந்து,
பொண்ணை பாருங்க, பொம்மை மாதிரி அழகா இருக்கா. முரளி பெண்ணை பார்க்க அப்பொழுது அவனுக்கு ஃபோன் வந்தது. வெளியே பேச சென்றவன் வேகமாக உள்ளே வந்தான். மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் அவசரமாக கிளம்பணும் சொல்லியவன், அப்பா கார் புக் பண்ணி வீட்டுக்கு போயிடுங்க, நான் வீட்டுக்கு வந்து மற்றதை பேசுகிறேன். வேகமாக காரை ஓட்டிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். ஹரி, என்னாச்சு? அம்மா திடீர்னு நெஞ்ச பிடிச்சி கீழே விழுந்துட்டாங்கடா. டாக்டர் என்ன சொன்னார்? அவர் இன்னும் வெளியில் வரல. சரி, ஒன்றும் ஆகாது. யமுனா, நீ வீட்டுக்கு போ. இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே சித்ரா அட்டெண்டர் யாரு? உடனே ஹரி, நான் தான். டாக்டர் கூப்பிட்றாரு. டாக்டர், வாங்க மிஸ்டர் ஹரி. உங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, தெரியுமா? தெரியாது டாக்டர். எப்படி இதை தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க? இப்போ இது 2வது முறை. அவங்களுக்கு அதிர்ச்சி தர விஷயத்த சொல்ல வேண்டாம், சந்தோஷமாக வச்சுக்க பாருங்க. இப்போ பொழைச்சிக்கிட்டாங்க, அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா. புரியுது டாக்டர். ஹரி வெளியே வந்து விவரத்தை முரளியிடமும் யமுனாவிடமும் சொல்ல, இப்போ தெரியுதடா, தண்ணி கொடுத்துடும் போகாதுன்னு நான் ஏன் சொன்னேன்னு. யமுனா வேலைக்கு போகிறா, அம்மாவை பார்த்துக்க வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னேனே. அம்மா தான் போக சொன்னாங்கன்னு நீ சொன்ன. உன்னோட சந்தோஷம் முக்கியம்னு அவங்க நினச்சாங்க. இப்போ அவங்களோட நிலைமையை பார்த்தியா? வா, அம்மாவை போய் பார்க்கலாம். மூவரும் உள்ளே சென்றனர். மகளை பார்த்தவுடன் அந்த தாயின் கண்கள் கலங்கியது. யமுனா, உன்னை இந்த நிலைமையில் பார்க்க முடியலடி. உன் கண் ஆப்ரேஷனுக்கு எப்படி பணத்தை போராட்ட போகிறோம்னு தெரியலை. அம்மா, எனக்கு ஆப்ரேஷனே வேண்டாம், நான் காலம் முழுக்க உன் கூடயே இருந்துடுறேன். ஐயோ, என் பொண்ணு கல்யாணமே ஆகாமல் இருக்கிறத பார்க்கறத விட நான் சாகிறதே மேல்னு சொல்லி கொண்டு இருக்கும்போதே திடீரென மூச்சு திணற எல்லோரும் பயந்தனர். ஹரி, டாக்டர் கூப்பிடு. 5 நிமிடங்களில் டாக்டர் உள்ளே வந்தார். நீங்கள் வெளியில் போங்க, நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். வெளியே வந்தவுடன் யமுனா பேச ஆரம்பித்தாள். அண்ணா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாதில்ல, என்னால் தானே உங்களுக்கு கஷ்டம். வெளியே வந்தார் டாக்டர். அவங்க பல்ஸு குறைய ஆரம்பிச்சிடுச்சு. டாக்டர், எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, நாங்களும் அதுக்கு தான்ப்பா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். உடனே முரளி, டாக்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? போங்க. முரளி உள்ளே வந்தான். அம்மா, சித்ரா கண் திறந்தாள். உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். உங்கள் பொண்ணு யமுனாவை நான் விரும்புகிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சித்ரா கண்கள் சந்தோஷத்தில் விரிந்தது. அருகில் இருந்த செவிலியர் பல்ஸ் ஏறுவதை பார்த்து டாக்டரை அழைக்கச் சென்றார். உள்ளே வந்த டாக்டர் பரிசோதித்து விட்டு, அற்புதம், என்ன பேசுனீங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களோட பேச்சு அவங்களோட உடம்புல ஒரு முன்னேற்றத்தை தந்திருக்கு, இனி அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை. தேங்க்ஸ் டாக்டர். சிரித்த முகத்துடன் உள்ளே வந்தனர் ஹரியும் யமுனாவும். என்னடா அம்மா கிட்ட சொன்னேன்? உண்மையே சொன்னேன். அதான் கேட்குறேன், என்ன சொன்னேன்னு. உன் தங்கச்சி எனக்கு பொண்டாட்டியாக வரப்போறான்னு சொன்னேன். இதை கேட்ட யமுனா, முரளி, என் மேலே இறக்கப்பட்டு சொல்லாதீங்க, எனக்கு அது பிடிக்காது, எனக்கு யாருடைய இறக்கமும் வேண்டாம். சிரித்த முரளி, பேசி முடிச்சிட்டியா? நான் உன்னை 2 வருஷமாக விரும்புகிறேன், அதனால தான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளோ பேசுகிறியே, உன் மனசில் நான் இல்லை? சொல்லு. இல்லை. அப்புறம் எதுக்கு உன் செல்லில் என் ஃபோட்டோ வச்சுருக்க? உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் சேர்த்தப்போ ஹேண்ட்பேக்கில் இருந்த செல்ஃபோனை ஹரி எடுத்து பார்த்துருக்கான், என்கிட்டையும் காட்டினான். நான் உன்னை விரும்புகிற விஷயத்த நேற்று தான் அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு ஒரு கண் இல்லையே, ஆப்ரேஷன் பண்ணால் வரப்போகுது. உன்னோட ஆப்ரேஷன் செலவை நான் பார்த்துக்க போகிறேன். இன்னும் 10 நாளில் உனக்கு ஆப்ரேஷன். டாக்டர்கிட்ட பேசியாச்சு, கண்ணும் கிடைச்சாச்சு. என் வீட்டில் சம்மதம் வாங்குறத நான் பார்த்துக்கிறேன், அம்மாவை நீ பார்த்துக்கோ. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சொன்னவன் புறப்பட்டான். வீட்டிற்கு வந்தான். யாரும் இல்லை. சமையல் பெண் பொன்னியிடம் கேட்டான். ஐயா, நளினி அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்போது கார் வந்து நின்றது. அம்மா, நளினிக்கு என்னாச்சு? நீ மாமாவாக போறடா, இந்த வீட்டுக்கு குட்டி குழந்தை வரப்போகுது. அப்படியா? சூப்பரு. தங்கையை மெதுவாக அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான். கங்க்ராட்ஸ் டி. அண்ணா, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவர்கிட்டேருந்து சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். சரி சொல்லு. என்னென்ன? அவர் தான் என் மேலே கோபமாக இருக்கார்ல, நீ தான் அவர் இங்கே வர சொல்லணும். என்னதான் உன் விஷயத்த தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டியா, அப்புறம் நான் இதுக்கு உனக்கும் புருஷனுக்கும் தூது? அண்ணா, விளையாடாத. டேய், மாப்பிள்ளைய கூப்பிடுடா. என்னம்மா, குழந்தை வரப்போது தெரிஞ்சதும் மரியாதை கூடுது, உதப்படுவ. அவர் இங்கே வர சொல்லு.
சரி சரி கூப்பிடுறேன். 1 மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்தான் ஹரி. நளினி, நளினி. மாப்பிள்ள வாங்க. என் நளினிக்கு என்னாச்சத்து? உள்ளே இருக்கா, போய் பாருங்க. உள்ளே சென்றவன், நளினி வா ஹரி, உட்காரு. என்னாச்சுமா உனக்கு? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு முரளி சொன்னா. பதட்டப்படாத. அண்ணன் விஷயத்த சொல்லிச்சு. அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. யமுனா அவளும் நல்லா இருக்கா. மன்னிச்சிட்டு ஹரி. ஏன்? உன்னை பிரிஞ்சு என்னால் இந்த 1 வாரமே இருக்க முடியலை. உன்னோட அம்மாவால் எப்படி முடியும்? நம்ம தண்ணி கொடுத்துன்னு போகும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். உன் தங்கச்சியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. என்னடி ஆச்சு? திடீர்னு இப்படி மாறிட்ட? நான் மாறலை, நம்ம குழந்தை மாற்றிடுச்சு. ஓஹோ, ஏய் என்ன சொன்ன? குழந்தையா? ஆமாம், நீ அப்பாவாக போகிற. ஹரி சந்தோஷத்தில் அவளை தூக்கி சுற்றினான். எல்லோரும் அதை பார்த்து சிரித்தனர். அத்தை, என் தங்கத்தை நல்லா பார்த்துக்கோங்க. மாப்பிள்ள, சம்மந்தியம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. நான் கிளம்புறேன், ஏன்னா அம்மாவும் தங்கச்சியும் தனியாக இருப்பாங்க. மாப்பிள்ள, நாளைக்கு நாங்கள் சம்மந்தியை பார்க்க வரோம். சந்தோஷமாக இருக்கு அத்தை. அது மட்டும் இல்லை, முரளி உங்கள் தங்கச்சி விரும்புகிறதா சொன்னான். ஆப்ரேஷன் முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கிறத பற்றி பேசலான்னு தான். நீங்கள் சம்மதிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை. அதுக்கு காரணம் உங்கள் பொண்டாட்டி நளினி தான் மாப்பிள்ள. என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? நான் என் புருஷன் வீட்டுக்கு போனதும் உனக்கு மகளாக இருப்பா யமுனா, ரொம்ப நல்லவ, வேற யாரோ வரதை விட நம்ம யமுனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமானு சொன்னான். எனக்கும் அவள் சொன்னது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன சொன்னா தெரியுமா? என் நாத்தனாருக்கு மட்டும் நீ பச்சை கொடி காட்டலைன்னா நான் அதுக்கப்புறம் உன்னை பார்க்க வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னாப்பா. அப்போது அவளுக்கு பயந்து சம்மதிச்சேன்னு சொல்லுங்க. இல்லைப்பா, என் பையனோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப நல்லவங்க அத்தை. மனநிறைவோடு சென்றான் ஹரி. மருத்துவமனைக்கு வந்து நடந்ததே கூறினான். யமுனா சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். கண் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. நாட்களும் சென்றது. 2 கண்ணாலும் எல்லோரையும் பார்க்கும்பொழுது யமுனா அடைந்த சந்தோஷத்திற்கு அல்லவே இல்லை. 2 மாதங்கள் கழித்து யமுனா கழுத்தில் தாலி கட்டினான் முரளி. யமுனா, என்னங்க, இந்தா உன்னுடைய பரிசு. என்னது இது? பிரிச்சு பாரு. அதை பார்த்தவள் அவனை அணைத்து கொண்டாள். இதை பார்த்த ஹரி, என்னடா நடக்குதுங்க? அதுவா, என் பொண்டாட்டி வெளிநாட்டில் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டான்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் 2 வருஷ படிப்பு தான் அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போகிறேன். அவள் படிப்பை முடிச்சுட்டு வந்ததும் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்போம். இதை பற்றி அம்மா அப்பா கிட்டலாம் பேசி தான் முடிவெடுத்தேன். அத்தை நம்ம கூட தான் இருப்பாங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு கொடுத்து வச்சவ. உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு மாப்பிள்ள. என் பொண்ணுக்கு தங்கமான புருஷன் அமைஞ்சிருக்காருன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன யமுனா அப்படி பார்த்துட்டு இருக்க? முரளி, என் அண்ணி மாசமாக இருக்கும்போது அவங்கள நல்லா பார்த்துக்கிற பொறுப்பு என்னுடையது. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் அது இப்போ தேவையில்லைன்னு தோணுது. ஏன்? உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது முரளி. மாமியார் வைதேகி மருமகளை அணைத்து கொண்டாள். இனி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருப்போம். என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? அது வந்து போயெல்லாம் இல்லை. உங்களை என் சகோதரியாக தான் நான் பார்க்குறேன். சித்ராவை தழுவி கொண்டாள். எல்லோரும் ஆனந்தமாக சிரிக்க கணவனை பார்த்து கண்ணடித்தாள் யமுனா. அவளின் குறும்புதனத்தை பார்த்தபடி ரசித்தான் முரளி. இதோட நான் எழுதின இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.